الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وهزي إليك بجذع النخلة تساقط عليك رطبا جنيا صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم بيت لا تمر فيه جياع أهله وكما قال عليه الصلاة والسلام. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் தொடராக பார்த்து கொண்டு வரோம். ஒரு மனுஷனுக்கு நோய் வந்தால் அவர் 3 விதமாக அவருக்கு சிகிச்சை தேடிக்கொள்ளலாம். ஒன்று இந்த மருந்துகளின் ஊடாக என்ன செய்யலாம், சிகிச்சை தேடிக்கொள்ளலாம். அதில் நாங்கள் எங்களுடைய இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட மருந்து வகைகளை சொல்லி கொண்டு வந்தோம். அதில் ஆரம்பத்தில் நாங்கள் சொன்னோம், கருஞ்சீரகத்தை கொண்டு என்ன செய்யலாம், எங்களுக்கு மருத்துவம் செஞ்சு கொள்ளலாம். போன கிழமை பார்த்தோம் நாங்கள் தேனை கொண்டு எங்களுக்கு மருந்துகள் செஞ்சு கொள்ளலாம். அதை எப்படி செய்கிறதுன்னு கொஞ்சம் சில விஷயங்களை சொன்னோம். இன்றைக்கு இஸ்லாமிய மருத்துவத்தில் 3வது நாங்கள் பார்க்க போகிறது ஈத்தம்பழம். ஈத்தம்பழமும் ஒரு வகையில் அது ஒரு மருந்து தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இந்த ஈத்தம் பழத்தை பற்றி சொல்கிற நேரத்தில் சொன்னாங்க, முஸ்லீமில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, எந்த வீட்டில் ஈச்சப்பழம் இல்லையோ அந்த வீட்டுடையவர்கள் பசித்திருப்பார்கள் என்று சொல்கிறாங்க. எந்த வீட்டில் ஈச்சம்பழம் இல்லையோ அவர்களோட வீட்டில் அவங்களோட வீட்டுடையவர்கள் பசித்திருப்பார்கள் என்றாங்க. அப்படின்னு அதுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய உலமாக்கள் சொல்கிறாங்க, எதுல்லு அல அன்ன தம்ர கதாவு நசாசியும். இந்த ஈச்சம்பழம் என்றது ஒரு அடிப்படையான ஒரு உணவாம். ஃபீஹி கிஃபாயா, அதில் போதும் என்ற தன்மை அல்லாஹ் தஆலா வச்சிருக்கிறான். ஈத்தம்பழத்தை இன்னொரு உணவோடு சேர்த்து தின்னக்கொள்ள அது கொஞ்சம் தின்னாலும் வயிறு நிறையும். அல்லாஹ் அப்படி வச்சிருக்கிறான். அதே போல் அந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்கிற நேரத்தில் சொல்கிறாங்க உலமாக்கள், வபரக்கத்துன் லிஅஹ்லில் பைத், இந்த வீட்டுடையவர்களுக்கு அது ஒரு பரக்கத்தாகவும் இருக்குதாம் ஈச்சம்பழம். இப்னு கையிம் ரஹ்மஹுமுல்லாஹ் அவங்க சொல்கிறாங்க, அத்தம்ரு மின் அஹ்தல் அஹ்தியா, இந்த ஈத்தம் பழம் என்றது சத்தான உணவு வகைகள் ஒரு வகையாம். கூத்துன், அது ஒரு உற்சாகத்தை தரக்கூடிய உணவும் தான். வதவாவுன், அதில் மருத்துவமும் இருக்குதாம். வஹல்வா, ஈச்சப்பழம் நாங்கள் சாப்பிட்டதுக்கு பின்னால் ஒரு இனிப்பு பண்டமாகவும் சாப்பிடலும். வஃபாக்கிஹா, அவங்க சொல்கிறாங்க அது ஒரு பழமும் தானா. இப்போ பலவிதமான பிரயோசனங்கள் இருக்குது, குறிப்பாக இதில் மருத்துவம் இருக்குது என்று இப்னு கையிம் அல் ஜௌஸி ரஹ்மஹுல்லாஹ் அவங்க சொல்கிறாங்க. அதே போல் சில உலமாக்கள் சொல்கிறாங்க, அத்தம்ரு ஜாது சாலிஹீன், இந்த ஈச்சம்பழம் நல்லடியார்களுடைய கட்டுச்சாதனமாகும். முந்தி காலத்து நபிமார்கள் சாலிகானவங்க இங்கே சரி பயணம் கொண்டு போக்கல ஈச்சம்பழத்தை என்ன செய்வாங்க, கொண்டு போவாங்க. அது அவங்களோட பிரதான உணவு. அது வகதாவுல் முஜாஹிதீன், அது மட்டும் இல்லை, போர் செய்யக்கூடியவர்களுடைய ஒரு உணவு. சஹாபாக்கெல்லாம் ஈச்சம்பழம் தின்று போர் செஞ்சுக்கிறாங்க. அதே போல் வகூத்துல் ஃபுகரா, இது ஏழைகளுடைய ஒரு சக்தி வாய்ந்த உணவு என்று சில உலமாக்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் சொல்கிறாங்க, அத்தம்ரு பரக்கத்துல் அர்தி வ திமாரு ஸமாஇ, இந்த ஈச்சப்பழம் என்றது இந்த பூமியுடைய ஒரு பரக்கத், வானத்திலிருந்து வரக்கூடிய ஒரு கொடை என்றாங்க. இன்னும் சொல்கிறாங்க உலமாக்கள், மா அக்ரம் அல்லாஹு அப்தன் பித்ஆமின் அக்ரம மினத்தாம், அல்லாஹ் அடியார்களுக்கு வழங்கிய உணவுகளில் ஈத்தம் பழத்தை விட சிறந்த உணவு எதுவுமே இல்லைன்றாங்க. எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு உணவு, அதே போல் ஒரு மருந்து. ஹதீஸில் இருக்குது, அபுதாவுதுல ஹதீஸ் இருக்குது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இதா அஃப்தர அஹதுக்கும் ஃபல்யுஃப்திர் அலா தம்ரின் ஃபஇன்னஹு பரக்கா. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, உங்கள் ஒரு ஆள் நோன்பு பிடிச்சி நோன்பு துறக்கிற நேரம் ஈத்தம் பழத்தை கொண்டு நோன்பு திறக்கட்டும்.
ஏன்னா அதில் ஒரு பரக்கத்தொண்டு இருக்குது என்று சொல்றாங்க. இன்னொரு ரிவாயத்தில் வருது, ஃபைல்லம் தஜித் தம்ரன், உங்களுக்கு ஈச்சம்பழம் பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால், உங்களுக்கு ஈச்சம்பழம் கிடைக்கல என்றால், அலா மாயின், நீங்கள் தண்ணீரை கொண்டு நோன்பு திறங்க, ஃபைனோ தஹூரன், அது வயிற்றை சுத்தப்படுத்தும் என்று ஹதீஸில் வந்திருக்குது. இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய உலமாக்கள் சொல்றாங்க, ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஈத்தம் பழத்தை கொண்டு நோன்பு திறந்தாங்க என்றதுக்கு சில உலமாக்கள் விளக்கம் சொல்றாங்க. என்னன்னா, பொதுவாக நாங்கள் நோன்பு பிடிச்சா எங்களோட வயிறு மிச்ச நேரம் என்ன செய்யும், சும்மாவே தான் நிற்கும், காஞ்சிருக்கும். அப்போ ஈத்தம் பழத்தை கொண்டு நாங்கள் நோன்பு திறக்கிற நேரம் எங்களோட வயிறு புண்ணாகாதாம், வயிறு என்ன செய்யாதாம், புண்ணாகாதாம். அதே போல் வயிற்றுக்குள்ள ஒரு ஈரழிப்பு தன்மையை அல்லாஹ் ஏற்படுத்துறான இந்த ஈச்சம்பழம் பரக்கத்தை கொண்டு. இப்போ நான் சொல்றதெல்லாம் இது விஞ்ஞானிகளோட கருத்து அல்ல, உலமாக்களோட விஞ்ஞானிகளோட கருத்துக்கள் ஏராளம் இருக்குது. இந்த இடத்துல சொல்றதுக்கு ஒரு மணித்தியாலும் தேவைப்படும். ஈச்சம்பழத்தை பற்றி சொல்றேன். நாங்கள் உலமாக்களோட ஹதீஸ்களை வரக்கூடிய கருத்துக்களை தான் முன்வைக்கணும் என்றதுக்காக இதை முன்வைக்கிறோம். சரி, அப்போ இந்த ஈத்தம் பழம் எத்தனை வகை இருக்குது, எத்தனைக்கும் உங்களுக்கு தெரியுமா? எத்தனைக்கும்? அஜுவா வேற நாலஞ்சு தெரியுமா உங்களுக்கு? 40 இன்னும் சொல்லுங்களேன். இது பயானா பார்க்குவானே யாரும். ஞாயிற்றுக்கிழமை நடக்கிறது என்ன இல்லை, பயான் இல்லை, இது ஒரு முதாக்கரா. நீங்களும் பேசணும், நானும் பேசணும். சும்மா சொல்லுங்க, ஈச்சம்பழம் எத்தனை வகை இருக்கும்? அரபு நாடுகள் இருந்தவங்க யார் இருக்கிறீங்க? கிட்டத்தட்ட 200 விதமான ஈச்சம்பழம் இருக்குதா? எத்தனை வகை? 200 விதமான ஈச்சம்பழம் இருக்குதாம் பூமியில. பெரிய அருட்கொடை இல்லையா? தெரியாது, எங்களுக்கு தெரியும். அஜுவான்றது ஒரு விசேஷமான இது உண்டு, அது பின்னால் நான் சொல்லுவேன். அஜுவான்றது ஒரு விசேஷமான உணவு, அது ஒரு இது. ஆனால் ஈத்தம் பழங்கள்ல 200 வகையான ஈத்தம் பழம் இருக்குதாம். இப்போ நீங்கள் சென்னத்துக்கு உம்ராக்களுக்கு போனோடனே உங்களையெல்லாம் கூட்டின்னு போவாங்க அந்த ஈத்தம்பழ சந்தைக்கு. தலை சுத்து பிடிக்கும், எதை எடுக்கிறேன்னு கன்ஃபியூஸ் ஆகும். நாங்கள் அவ்வளோ அல்லாஹ் தாலா வச்சிருக்கிறான். கயிறு உலமாக்கள் சொல்றாங்க, சில அறிஞர்கள் சொல்றாங்க, ஈத்தம் பழம் கிட்டத்தட்ட 200 வகையை விட கூடுதலாக இருக்குது. சரி, பாடம் சுருக்கமா முடியணுமே. ஈச்சம் பழத்தை கொண்டு 3 மருத்துவத்தை சொல்லித்தாரு. 3 விதமான நிறைய மருத்துவங்கள் ஈக்குது. 3 மருத்துவத்தை சொல்லித்தாரு. ஒன்று அபூதாவுதில் ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நல்லா இந்த ஹதீஸை கேளுங்க. சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, மரில்து மர்லன், நான் கடுமையாக நோய்வாய்ப்பட்டிருந்தேன். ஃபஅதானி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஊதுனி, என்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சந்திக்க வந்தாங்க. வந்து சும்மா இல்ல. ஃபவதஅ யதஹு பைன சதிய்ய, என்ன இந்த ரெண்டு பகுதிக்கு நடுவில் என்ன செஞ்சாங்கண்டா ரசூலுல்லாஹோட கையை வச்சாங்க. அவர் சொல்றாரு, ஹத்தா வஜத்து பர்தஹ அலா ஃபுஆதி, ரசூலுல்லாஹ் கையை வைக்கிறதோட நான் இந்த நெஞ்சுக்குள்ள ஒரு குளிர் நான் உணர்ந்துட்டேன். சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபகால இன்னக மஃஊதுன், உங்களோட ஹார்ட்ல பிரச்சனை இருக்கேன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிடிச்சிட்டு சொன்னாங்க, நீங்க நெஞ்சில உங்களோட ஒரு பிரச்சனை வந்திருக்கேன்னாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, நீங்க அல் ஹாரிஸ் இப்னு கல்தா அவர்கிட்ட போங்க. ஃபைன்னஹு ரஜுலுன் யததய்யப், அவர் நல்ல ஒரு மருத்துவர் என்று சொன்னோடனே அந்த சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அவங்க போனாங்க. போய்த்தோடனே அந்த ஹாரிஸ் இப்னு கல்தா என்று சொல்றவர் என்ன செஞ்சாருன்னா சொன்னாங்களாம், அஜுவா ஈச்சப்பழம் 7 கொண்டு வர சொன்னாங்களாம். 7 அஜுவா ஈச்சப்பழம் கொண்டு வந்து அதை அரைச்சி தூளா அப்படியே நல்லா நல்லா அரைச்சி அப்படியே அந்த அந்த அப்படியே சும்மா பெனஞ்சு எடுக்கிற மாதிரி கொண்டு வந்து சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அவங்களோட நெஞ்சில வச்சு மசாஜ் பண்ணினாங்களாம். எவ்வளோ பெரிய ஒரு மருத்துவம் இல்லையா? உண்மையிலே சொல்ல போனோம்னா இஸ்லாமிய மருத்துவம் மறைக்கப்பட்டாச்சு. இஸ்லாமிய மருத்துவம் என்ன மறைக்கப்பட்டாச்சு. எங்களோட மார்க்கத்தில் மருத்துவம் சொல்லப்பட்டிருக்குது. ஒன்றும் எங்களுக்கு தெரியா,
இன்னொன்று தெரிஞ்சவங்க என்ன செஞ்சாங்க, மறைச்சாங்க. ஹதீஸ்ல வர விஷயங்கள். அபூதாவுதுல் ஹதீஸ் வருது, இருதய நோய் உள்ளவங்களுக்கு அஜ்வா ஈச்சப்பழம் ஆக உயர்ந்த சக்தி வாய்ந்த ஒரு உணவு தான் அது. சரி, ஒரு விஷயம். ரெண்டாவது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மன் தஸப்பஹ பிஸப்இ தம்ராத்தின் மின் தம்ரில் மதீனா லம் யதுர்ரஹு சும்முன் வலா சிஹ்ருன். புகாரில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, யார் ஒருவர் காலை பொழுதுல மதீனா ஈச்சம்பழத்தில் நின்றும் 7 ஈச்சம்பழங்களை சாப்பிடுறாங்களோ அவங்களுக்கு விஷ ஜந்துக்களால் ஏற்படுகின்ற தீங்கும் சூனியமும் பலிக்காது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா. விஷ ஜந்துக்கள் கடிச்சாலும் என்ன செய்யாது, தீங்கு வராது. நம்பிக்கையோடு சாப்பிட்டா வரும், சூனியம் செஞ்சாலும் பலிக்காது. இன்னும் ஒரு ஹதீஸ்ல வருது, திருமீதியில் அந்த ஹதீஸ் பற்றி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் அஜ்வத்து மினல் ஜன்னா. அஜ்வா ஈச்சப்பழம் சொர்க்கத்திலிருந்து வரக்கூடிய ஒரு உணவு, சொர்க்கப்பழம். வஹிய ஷிஃபாஉம் மினஸ் சும்மி. அதுக்கு விஷஜந்துக்கள் இருந்து வரக்கூடிய நோய்களுக்கு மருத்துவம் இருக்குது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இப்போ இதில் 2 விஷயம் இங்கே. ஒன்று, சில நோய்களுக்கு எங்களுக்கு நோய் வந்ததுக்கு பிறகு மருத்துவம் செய்யணும். இன்னொன்றைக்கு வரமுந்து என்ன செய்யணும். இப்போ அஜ்வா ஈச்சப்பழம் எல்லாம் தொடர்ந்து நாங்கள் செஞ்சு கொண்டு வந்துட்டோம் என்றால் உண்மையில எங்களுக்கு அந்த நோய்கள் வராது. அதே போல் ஜம்சம், தேம்பானி, கருச்சீரகம், ரத்தங்குத்தி எடுக்கிறது, இப்படி பலவிதமான இஸ்லாமிய மருத்துவங்கள் இருக்குது. என்றாலும் இதுகளை நான் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யணும், எங்களோட வாழ்க்கையில் கொண்டு வரத்துக்கு முயற்சி செய்யணும். சரி, மூணாவது, ஈச்சம்பழத்தாங்களை செய்ய வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு மருத்துவம் தான் கர்ப்பிணி தாய்மார்களுடைய வலிகளை ஈச்சம்பழம் லேசாக்குமா. இது குர்ஆன் சொல்லுது. அது மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹு தாலா வயிற்றுல ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள கொடுத்தோட அவங்க சரியான கஷ்டப்பட ஆரம்பிச்சுட்டாங்க, பிரசவ வலி. ஃபனாதாஹா மின் தஹ்திஹா, அவங்களுக்கு கீழால இருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கூப்பிட்டாங்களாம். கூப்பிட்டு சொன்னாங்களாம், அல்லா தஹ்ஸனி கத் ஜஅல ரப்புகி தஹ்தகி சரியா. நீங்கள் பயப்பட வானம், உங்களோட காலுக்கு கீழே ஒரு ஊத்தொண்டிக்குதுன்னாங்களாம், தண்ணி வரக்கூடிய ஒரு ஊத்தொண்டிக்குது. சொல்லிட்டு சொன்னாங்களாம், வஹுஸி இலைக்கி பிஜித்இன் நஹ்லா. நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற அந்த ஈச்சம்பழத்தை அந்த கீழ் பகுதி அப்படியே பிடிச்சி இழுங்க. துசாகித் அலைக்கி ருத்தபன் ஜனியா, உங்களுக்கு அந்த மரம் பழுத்த ஈத்தம் பழங்கள் அப்படியே சொரியும். சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க, ஃபகுலி வஷ்ரபி, உங்களுக்கு அந்த ஈத்தம் பழம் விழுந்தால் அதை நீங்கள் சாப்பிடுங்க, உங்களோட காலடியில் இருக்கிற அந்த ஊற்றிலேருந்து தண்ணி குடிங்க, உங்களுக்கு அழகான ஒரு புல்லை கிடைக்கும், அதை நீங்கள் கண் குடிச்சா பார்ப்பீங்கன்றாங்க. உலமாக்கள் சொல்கிறாங்க, இந்த பிரசவ வலி நேரத்தில் உள்ளவங்களுக்கும் அஜ்வா ஈச்சப்பழம் அல்லது ஈச்சம்பழம் சம்பந்தப்பட்ட உணவுகளை கொடுத்தால் அந்த பிரசவ வலி அப்படியே நீங்கும் என்று உலமாக்கள் எழுதியிருக்கிறாங்க. சார், சும்மா நான் தேடுற நேரத்தில் கிட்டத்தட்ட பார்த்தேன், இந்த ஈச்சம்பழம் உடைய பெயர்களும் நிறங்களும் கிட்டத்தட்ட ஒரு 70-80 பெயர்கள் அப்படியே பார்த்தோம். அதில் பிரபல்யமான ஒரு 11 ஈச்சம்பழத்துடைய பெயர்களை கொஞ்சம் ஞாபகம் செய்கிறேன். முதலாவது ஈச்சம்பழம் ஒன்று இருக்குது சுக்காரி என்று, அது பொன் மஞ்சள் நிறம். இன்னொன்று இருக்குது ஹலாஸ் என்று சொல்லி, அது ஆழமான பொன் மஞ்சள் நிறம். மூணாவது ஒன்று இருக்குது பார்ஹி, அது மஞ்சள் நிறம். பெயர்கள் ஈச்சப்பழத்துடைய பெயர். இன்னொன்றுக்கு ரெட் பார்ஹி என்ற ஒரு ஈச்சப்பழம் ஒன்று இருக்குது, அது சிவப்பு நிறம். எங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு ஈச்சப்பழம் தான் அஜ்வா, இது கருப்பு நிறம். உம்ராக்களுக்கு போனால் கொஞ்சம் அது வாங்கிக்கொண்டு வாங்க கூடுதலாக. மற்ற ஈச்சப்பழங்கள் சாக்லேட்டுகள் வாங்குறத விட அந்த அஜ்வா ஈச்சப்பழம் கொண்டு வந்தால் வார நோயாளிகளுக்கு என்ன செய்யலாம், வார நோயாளிகளுக்கு தேவையுள்ளவங்களுக்கு கொடுக்கலாம். அதே போல் சஃபாவி என்ற ஒரு ஈச்சப்பழம் உண்டு, இது ஆழமான கருப்பு நிறம். மெட்ஜூல் என்ற ஒரு ஈச்சப்பழம் உண்டு, அது பழுப்பு நிறத்தை கொண்டது. அதே போல் ஹலாவி என்ற ஒரு ஈச்சப்பழம் ஒன்று இருக்குது, அது வெள்ளை கலருக்கு மாறி, வெள்ளை கலர் அல்ல, வெள்ளை கலருக்கு மாறி ஒரு ஈச்சப்பழம் உண்டு. அதே போல் ஜாஹிதி என்ற ஒரு ஈச்சப்பழம் ஒரு வகை உண்டிக்குதான், அது மஞ்சள் நிறம். மஹ்ஜூல் என்ற ஒரு ஈச்சப்பழம் ஒரு வகை உண்டிக்குது, அது ஆழமான பழுப்பு நிறம்.
அதே போல் ரூத்தானா என்று சொல்லி ஒரு ஈச்சப்பழம் ஒன்று இருக்குதான், அது ஆழமான பழுப்பு நிறம். இப்படி ஒரு 70-80 விதமான ஈச்சப்பழத்துடைய பெயர்களும் நிறங்களும் மருத்துவ குணங்களும் எழுதப்பட்டிருக்குது. ஒவ்வொரு ஈச்சப்பழங்களுக்கும் ஒவ்வொரு மருத்துவ குணங்கள் இருக்குதான். சரி, ஏதோ நாங்கள் தெரிஞ்ச விஷயங்கள் எங்களோட வாழ்க்கையில் கொண்டு வரது தான் முக்கியமான விஷயம் இந்த பாடத்துடைய நோக்கம். அப்போ முக்கியமாக இந்த மருத்துவத்தில் அவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட முக்கியமான சுன்னத்துகள். கருஞ்சீரத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்குது, தேம்பானி சொல்லப்பட்டிருக்குது, அதே போல் ஈச்சப்பழமும் சொல்லப்பட்டிருக்குது. இவைகள் எல்லாம் அளவாகத்தான் எடுத்துக்கொள்ளணும், அளவுக்கு மிஞ்சி என்ன செய்யக்கூடாது. ஏன்னா இது சூட்டு குணமுள்ள உணவுகள், அதனால் இது அளவாக எடுத்துக்கொள்ளணும். மருத்துவர்களும் இதுக்கு நிறைய பரிந்துரைகள் செய்கிறாங்க. ஈச்சப்பழம் சாப்பிடுங்க, தேம்பானை சாப்பிடுங்க, கருஞ்சீரகம் சாப்பிடுங்க என்று யூனானி மருத்துவர்கள் என்ன செய்வாங்க, எங்களுக்கு பரிந்துரை செய்வாங்க. இன்ஷா அல்லாஹ் அதை விட எங்களுக்கு ரசூலுல்லாஹ் ஒரு சுன்னத்தை நாங்கள் நிறைவேற்றணும். மருத்துவம் கிடைச்சோ கிடைக்கல ரெண்டாவது விஷயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதை மருத்துவமாக பாவிச்சிக்கிறாங்க, மருந்து கடித்திருக்கிறாங்க. அந்த சுன்னத்தை நிறைவேற்றும் என்ற எண்ணத்தோடு இன்ஷா அல்லாஹ் நாங்கள் இவைகளை பாவிக்கிறதுக்கு முயற்சி செய்வோம். அல்லாஹு தஆலா எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா நோய்களையும் குணப்படுத்தி ஆரோக்கியமான வாழ்வு எங்களுக்கு அல்லாஹு தஆலா நசீபாக்கணும். வரக்கூடிய ரமதானுடைய மாதத்தை சிறப்பாக அடைஞ்சி கியாமுல் லைல் ஏனைய அமல்களோடு எங்களோட வாழ்க்கையை கழிப்பதுக்கு அல்லாஹு தஆலா அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.